நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க, அரசியல் பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, தொண்டர்களை சந்திக்கணும்னு சொல்கிறீங்க, மக்கள் தலைவராக மாறணும்னு வரும்போது குறைந்தபட்சம் அடிப்படை வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் அந்த மக்களுக்கு வரவங்களுக்கு. இப்போ நீங்கள் வரீங்க, சென்னையிலேருந்தே சொகுசு வாகனம் காரில் தான் நீங்கள் வரீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தீங்கன்னா கேரவன் தான். நீங்கள் சினிமா விட்டு வந்தாலும் அந்த கேரவன் கலாச்சாரம் விடவே இல்லை. அந்த கேரவனில் நீங்கள் நிற்கும்போது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஏசி தான். நீங்கள் வெட்ட வெளியில் நின்னாலும் உங்களுக்கு ஏசி கீழேருந்து உங்களுக்கு ஃபுல் த்ரோ மேலே வரும். அந்தளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக நின்று பேசுகிறீங்க. உங்களை பார்க்க வர தொண்டர்களை மட்டும் நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனித நாகரிகம் இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் யாராவது அது மாதிரி மொட்டை வெயில், அதுவும் பார்த்திங்கன்னா வேலூர் மாதிரி உங்களுக்கு சேலமும் அந்தளவுக்கு வெயில் கடுமையாக இருக்கும். இதுக்கு தான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அரசாங்கம் சொல்ல பெரிய வீராதி வீரன் மாதிரி பேசுனல, எஸ்ஓபி போட்டு என்னை மட்டும் தடுக்கிறாங்க, நசுக்கிறாங்க, முடக்கிறாங்கன்னு. எல்லாரும் தான் கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க. எந்த கட்சி கூட்டத்தில் யாராவது சாகுறாங்களா? உங்கள் கட்சிக்கு தான் உங்கள் கூட்டத்துக்காக எல்லாம் சாகுறாங்க. இது அரசாங்கம் நிச்சயமாக இது வருகின்ற கூட்டங்கள் விஜய்க்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவே கூடாது. உயிரிழப்பு நடந்திருக்கு, அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஆனால் பக்கத்தில் அங்கே உயிரிழப்பு நடந்த உடனே ஒரு விருந்துக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. செங்கோட்டையனாக இருக்கட்டும், அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் அங்கே இருக்காங்க. சிறி நிர்மல்குமார் பரிமாறுறாரு. இந்த காணொலியெலாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது சார். நமக்கு தான் சார் வேதனையாக இருக்குது. நம்ம தான் சார் பேசிகிட்டு இருக்கோம். சமூக வலைதளங்கள்லையும் ஊடகத்துலேயும் அரசியல் தெரிந்தவர்களும் இந்த மாதிரி அறம் சார்ந்த ஊடகவியலாளர்களும் நம்ம அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கோம். நம்ம தான் இதெல்லாம் ஆதங்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கும் பாருங்கள், ஹேஷ்டாக் போய் பாருங்கள், விஜய்க்கு ஆதரவு, விஜய்க்கு ஆதரவு. சார் என்ன சார் அவர் பண்ணார்? நீங்கள்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, மூளையை கழட்டி எங்களை வாட்டர் வாஷ் கொடுத்துட்டீங்களான்னு நான் கேட்குறேன். சாமானிய மக்களோட கஷ்டமோ வலியோ வேதனையோ பசியோ துன்பமோ எதுவுமே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா அந்த மாதிரி அவரை வளர்த்துட்டாரு. ஏன்னா இவர் தான் சொல்கிறார், உச்சபட்ச நடிகர், அத்தனாயிரம் கோடி வாங்குறேன், இத்தனாயிரம் கோடி வாங்குறேன்னு சொல்லி இந்த பக்கம் இன்கம் டேக்ஸை ஒழுங்காக நீங்கள் கட்டாமல் நீதிமன்றத்தால் நீங்கள் டேக்ஸை கட்டுங்கன்னு சொல்லும்போது கூட நான் கட்ட மாட்டேன் மேல்முறையீடுக்கு போகின்ற ஒரு உத்தமர், ஒரு தூய சக்தி. அரசாங்கத்தையும் ஏமாற்றிக்கிட்டு, குடும்பத்தையும் ஏமாற்றிக்கிட்டு, ரசிகர்களையும் ஏமாற்றிக்கிட்டு, தன்னோட தொண்டர்களையும் ஏமாற்றிக்கிட்டு, நாட்டு மக்களை ஏமாத்துகின்ற ஒரு தூய சக்தி விஜய். சொந்த பட பிரச்சனையே நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் மக்கள் பிரச்சனை நான் பேசுவேன். தமிழ்நாடே என் வீடு, இந்த தமிழ்நாடு என் தாய்நாடு, தமிழ்நாடு என் வீடு. ஒரு வீட்டில் நான் இருக்கேன்னு சொன்னேன். ஒரு வீட்டில் விஜய் இருக்காங்க. விஜய் எங்கே இருக்கார் சொல்லுங்கள்? நீ எங்கன்னா ரோட்டில் படுத்துட்டு இருக்கியா, இல்லை மக்களுக்காக வந்தியா, இல்லை உன் தொண்டர்களுக்காக நின்று இருக்கியா? உன்னை பார்க்க வர தொண்டர்களே உன் ஆஃபீஸ்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. இவங்களால எங்களுக்கு பிரச்சனைங்க. உங்கள் வீட்டுக்கு வர தொண்டனை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன், ஆஃபீஸ்க்கு வர தொண்டனை ஆஃபீஸ்க்குள்ளே சேர்க்க மாட்டேன், கேட்டை பூட்டி வச்சுருங்க. ஆனால் தமிழ்நாடே இருந்துன்னு எப்படி வாய்க்கு சாமுன்னால போய் பேச முடியுது? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் முன்னாள் தாவேகா நிர்வாகி மணிகண்டன் வீராசாமி. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விஜய் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குது. போகிற மாநாடாக இருக்கட்டும், பிரச்சாரமாகட்டும், அங்கே ஒரு உயிரிழப்பு நேருது. என்ன தான் நடக்குது? சேலத்தில் நம்ம பார்த்தோம், விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு உயிரிழப்பு. ஆனால் தொடர்ந்து பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? இல்லை, இது உள்ளபடியே நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்குது. ஏன்னா நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க, அரசியல் பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, தொண்டர்களை சந்திக்கணும்னு சொல்கிறீங்க, மக்கள் தலைவராக மாறணும்னு வரும்போது குறைந்தபட்சம் அடிப்படை வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் அந்த மக்களுக்கு வரவங்களுக்கு. இப்போ நீங்கள் வரீங்க, சென்னையிலேருந்தே சொகுசு வாகனம் காரில் தான் நீங்கள் வரீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்தீங்கன்னா கேரவன் தான். நீங்கள் சினிமா விட்டு வந்தாலும் அந்த கேரவன் கலாச்சாரம் விடவே இல்லை. அந்த கேரவனில் நீங்கள் நிற்கும்போது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஏசி தான். நீங்கள் வெட்ட வெளியில் நின்னாலும் உங்களுக்கு ஏசி கீழேருந்து உங்களுக்கு ஃபுல் த்ரோ மேலே வரும். அந்தளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக நின்று பேசுகிறீங்க. உங்களை பார்க்க வர தொண்டர்களை மட்டும் நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனித நாகரிகம் இருந்ததுன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் யாராவது அது மாதிரி மொட்டை வெயில், அதுவும் பார்த்திங்கன்னா வேலூர் மாதிரி உங்களுக்கு சேலமும் அந்தளவுக்கு வெயில் கடுமையாக இருக்கும். அந்த கடுமையான வெயிலில் மக்களை நிற்க வச்சது நிறைய பேர் நேற்று மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. தொடர்ச்சியாக பலி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் மாநாடு, விஜய் பொதுக்கூட்டம், விஜய் மக்கள் சந்திப்புனாலே உயிரிழப்புன்றது சர்வசாதாரணமாக கடந்து போகிறோம். இதே வேறு யாராவது ஒரு கட்சி நடத்தியிருந்து, இதே பிஜேபியோ இல்லை அதிமுகவோ திமுகவோ நடந்ததுன்னா செத்தான்.
செத்தாண்டா சேகர்ன்ற மாதிரி இந்த சமூக வலைத்தளங்களில் மக்களும் சரி, மித்த பிற கட்சிகளும் சரி, ஊடகங்களும் சரி, அவங்கள குத்தி கொதறி கிழிச்சு எடுத்திருப்பாங்க. ஆனால் விஜய்னா அப்படியே இலகுவாக அப்படியே கடந்து போகிறது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மக்களுக்காக திறந்து வந்துட்டார்ல. வெக்கக்கேடுங்க இது, உண்மையிலே வெக்கக்கேடு. அந்த கட்சியில் பயணிக்கிறவங்க வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இது ஒரு மனித அறம் கூட ஒருத்தனுக்கு வந்து கிடையாது, மனசாட்சி கிடையாது. அவன் பாட்டுன்னு வந்து நின்று வெயிலில் நின்று அவன் அழகாக ஏசியில் நின்று பேசிட்டு போகிறான். போகிற தொண்டர்கள் வந்து மயக்கம் போட்டு விடுறாங்க, செத்து போகிறான்றது. இதுக்கு தான் வந்து உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அரசாங்கம் சொல்ல. பெரிய வீராதி வீரன் மாதிரி பேசுனல, எஸ்ஓபி போட்டு என்னை மட்டும் தடுக்கிறாங்க, நசுக்கிறாங்க, முடக்கிறாங்கன்னு. எல்லாரும் தான் கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க. எந்த கட்சி கூட்டத்தில் யாராவது இப்படி சாவுறாங்களா? உங்கள் கட்சிக்கு தான் வந்து உங்கள் கூட்டத்துக்காக வந்து இவ்வளோ சாகுறாங்க. இது அரசாங்கம் வந்து நிச்சயமாக இது வருகின்ற கூட்டங்கள் விஜய்க்கு எந்த விதமான அனுமதியும் வந்து கொடுக்கவே கூடாது. பொதுவெளியில் இருந்தாலும் வரவே கூடாதுன்றதுல அரசாங்கம் வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும். அனுமதி கொடுக்கலன்னா விஜய் கண்டு பயப்படுறேன்னு சொல்லுவாங்க சார். பயப்படுறானா அப்போ நீ எங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும். குறைஞ்சபட்சம் சேர் கூட கொடுக்குமா? உனக்கு என்ன உனக்கு என்ன கேடு வேண்டி கிடையாது? மக்களை சந்திக்க வேண்டிய கேடு என்ன உனக்கு இருக்கு? நீ என்ன மக்களுக்காக என்ன பாதுகாப்பு நீ பண்ணுற? அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு அனுமதி தருதுன்னு சொல்கிறாங்க சார். கேட்டது இவங்க சார், 12 to 3 காவல்துறை எல்லாம் கொடுக்கல சார். இவங்க கேட்டது ஏன்னா 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. உங்களுக்கு 6 மணிக்கு மேலே தான் உங்கள் ஆட்டோ ஓடாது. எல்லாரும் தான் சொல்கிறாங்களே, நான் கூட இருந்தேன், நானும் தான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் வைங்களேன், 5லேருந்து 7 மணி வரைக்கும் வைங்க, இல்லை 5லேருந்து 8 மணி வரைக்கும், 10 மணி வரைக்கும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் இருக்குல்ல. ஏன் 12 to 3 வைக்கிறீங்க? உங்களோட சௌகரியத்துக்காக நீங்கள் வைக்கிறீங்கல்ல. கேவலம் சார் இது. முக்கியமாக அந்த ஒரு காணொளி நாங்கள் பார்த்தோம். அதாவது மாநாடுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு 100 பேரை நிற்க வச்சு விஜய்க்காக நம்ம உயிரை கொடுக்கணும், விஜய்க்காக 5 மணி நேரம் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் நிற்பீங்களா அப்படின்னு ஒரு சபதம் ஏற்கிறாங்க. யார் அது? எங்கேருந்து வந்தாங்க? சார், நமக்கு இந்த தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது சார். நம்ம மொழிக்காக வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்கோம், சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கோம். இந்தியா முழுக்க வந்து பல்வேறு மக்கள் வசித்தாலும் வந்து இந்த பர்டிகுலர் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியமாக இருப்பாங்க. தமிழ்நாடுன்றது பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருக்கும். நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணாதுரை வந்து கூட சொல்லியிருப்பார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வடக்கு நீங்கள் என்ன தான் மாற்றம்தான் மனப்பான்மையோட தமிழகத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்கள் வந்து வடக்கு வாரி வாரி கொடுத்தாலும் வடக்கு உண்மையிலே வாழவில்லை, தேய்கிறது. ஏன்னா அங்கே கல்வி அறிவோ மனிதாபிமானமோ தொழில் செய்வதற்கான கட்டமைப்பு எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே இருக்குது சார். மனிதவளம் நல்லா இருக்குது, கல்வி அறிவு நல்லா இருக்குது, தொழில் செய்வதற்கான உகந்த ஒரு மாநிலம். பெண்கள் அதிகமாக வந்து படிச்சிருக்காங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை இங்கே தான் வந்து ஆரம்பிச்சுது. பல்வேறு விஷயங்கள் வந்து இங்கே தெற்குலேருந்து தான் ஆரம்பித்து இன்றைக்கி வடக்கு வந்து நம்மளை தான் ரோல் மாடல் எடுத்துருவாங்க. மாண்புமிகு தமிழ் முதல்வரோடு என்ன சொல்கிறாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சின்னு சொல்கிறது இல்லை, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறார். திமுக ஆட்சின்னு சொல்லாமல் திராவிட ஆட்சின்னு சொல்கிறார். ஏன்னா இங்கே கல்வி இருக்குது, சுகாதாரம் இருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, மனித வளம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11.19 வந்து விழுக்காடு வந்து நம்ம வந்து இதில் வந்து உயர்ந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து முன்னோதாமல் இது இந்தியா முழுக்க இது பரவணும், தீ பரவட்டோன்ற மாதிரி பரவணும்னு சொல்லிட்டு தான் சொல்லும்போது இந்த ஒரு தற்கூரி நடிகன் வந்து கட்சி ஆரம்பித்து இந்த பண்பட்ட ஒரு மாநிலத்தை படித்த இளைஞர்களை திருப்பியின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு காலத்தில் வந்து பண்ணுவான் பாருங்களா, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சு விஜய்க்காக உயிரை கொடுக்கணும். எதுக்காக சார் விஜய்க்கு உயிரணும்? அவர் யார் சார் விஜய்? அவர் நாட்டுக்காக என்ன பண்ணார்? சொந்த தொண்டர்கள் செத்து போனது நேற்று கூட பார்க்கல சார். அவர் ஓடி தான் சார் போனார். கரூரில் தான் ஓடி போனதை நீங்கள் பார்த்தீங்க. நேற்றுக்கு சார் இறந்து போன அந்த தொண்டர் கூட அவர் வந்து பார்க்கவே இல்லை, ஓடி போயிட்டார். பாவம் சார், அவன் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவரும் கூட கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வட மாநிலத்தில் இளைஞர் 20 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டை வந்து இங்கே வந்து பழைப்புக்காக இங்கே வந்து குடும்பத்தோடு இங்கே வந்து குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கான். அவங்க மனைவிக்கு தமிழ் கூட தெரியல. ஒரு வெள்ளிப்பட்டையில் வேலை செய்கிற ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவனோட உயிரை கூட உயிரிழப்பு நடந்திருக்கு. அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுது. ஆனால் பக்கத்தில் அங்கே உயிரிழப்பு நடந்த உடனே ஒரு விருந்துக்கு ஏற்பாடு நடந்திருக்கு. அவர் செங்கோட்டையனாக இருக்கட்டும், அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் அங்கே இருக்காங்க. சிடி நிர்மல்குமார் பரிமாறுறாரு. இந்த காணொலியெலாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது சார். நமக்கு தான் சார் வேதனையாக இருக்குது. நம்ம தான் சார் வந்து பேசிகிட்டு இருக்கோம் சமூக வலைதளங்கள்லையும் ஊடகத்துலேயும், அரசியல் தெரிந்தவர்களும் இந்த மாதிரி அறம் சார்ந்த ஊடகவியலாளர்களும் நம்ம அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கோம். நம்ம தான் வந்து இதெல்லாம் வந்து ஆதங்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கும் பாருங்கள், ஹேஷ்டாக் போய் பாருங்கள், விஜய்க்கு ஆதரவு, விஜய்க்கு ஆதரவு. சார் என்ன சார் அவர் பண்ணார்? நீங்கள்லாம் நான் என்ன கேட்குறேன்னா, மூளையை கழட்டி எங்களை வாட்டர் வாஷ் கொடுத்துட்டீங்களான்னு நான் கேட்குறேன். சார் இது தமிழ்நாடு சார், இது நம்ம வட இந்தியாவில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டை விட்டு வெளியே வாங்க, பனையூர் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறீங்க, ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு 2 விஜய் வெளியே வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவர் சொல்லுவார் சார். நான் என்ன கேட்குறேன்னா, வீட்டை விட்டு வெளிலவான்னு யார் சொல்கிறாங்க? நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு உங்கள் தொண்டர்களே தான் சொல்கிறாங்க, வீட்டை விட்டு வெளிலவான்னு உங்கள் தொண்டர்கள் சொல்கிறாங்க. இப்போ நீ வெளியில் வந்தால் நீ என்ன காட்ட வரேன்னா,
நெகட்டிவ் இமேஜை வந்து காட்டுறாங்க சார். விஜய் வெளியில் வந்தால் இப்படி தான் உயிரிழப்பு வரும், அதனால் விஜய் வர மாட்டார், விஜய்க்காக எல்லாரும் ஓட்டு போட்டுருங்கண்ணா. டேய் நீ என்னடா பண்ண? நேற்று செத்து போனவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணீங்க? நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் அருண்ராஜ் வீட்டில் வந்து விருந்து கொடுக்குறாரு சார். இந்த பக்கம் வந்து இளவு வீடு சார், பணம் வந்து கிடக்கு சார். இந்த பக்கம் ஒரு பக்கம் விருந்து சாப்பிட்டு இருக்காங்க, இவர் வந்து எப்போதும் போல் ஓடி போயிட்டார். இப்போ அந்த சேலம் மாவட்ட தலைவர் வந்து தலைமறைவு. இது என்ன சார்? இது ஒரு கட்சி, இதுக்கு என்ன சார் நம்ம வந்து உட்காந்து தினமும் வந்து பேசிட்டு இருக்குது? தயவு செஞ்சு பொதுமக்களும் சரி, விஜய் ஆதரிகளும் சரி, விஜயோட தொண்டர்களும் சரி, தயவு செஞ்சு சீர்தூக்கி பாருங்க. இது வந்து அபாயத்தின் உச்சகட்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஏன் அரசாங்கம் உங்களை வந்து கிறுக்குப்பிடி போடுறாங்க, ஏன் உங்களுக்கு வந்து கொடுக்குற நிபந்தனைகள் நீங்கள் வந்து நிறைவேற்ற மாட்டேன்றீங்கன்னா, இப்படி தான் உங்களுக்கு வந்து நடக்குதுன்னா நீங்கள் ஏன் கட்சி நடத்துறீங்க? தயவு செஞ்சு கட்சியை கழிச்சிட்டு போயிடுங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைனா அவர் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி அந்த மாவட்ட செயலாளர் யாரோ, அதுக்கு அனுமதி வாங்கணும் யாரோ, விஜயோ, அங்கே யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க அவங்களாம் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யணும், கொலை வழக்கை பதிவு செய்யப்படணும்னு நான் வந்து ரொம்ப வன்மையாக நான் அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது சார். தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. விஜய் தம்பி வெளியே வரணும்னா முதல்ல த்ரிஷா விட்டு வெளியே வாங்க, த்ரிஷா விட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே அதுக்கு தாவேகா தரப்பில் நிறைய கண்டனங்கள் வந்திருக்கு. அதுவும் குறிப்பாக மகளிர் ஆணையம் இதை விசாரிக்கணும் அப்படின்னு உள்ள கேள்வியெல்லாம் எழும்பியிருக்கு. இன்னும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நயனார் நாகேந்திரனை அறிவில்லாத மனிதன், கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளணும், தரம் தாழ்ந்து பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க அது? சார் இது எல்லாமே ஒரு செட்டப் சார். இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவர் வந்து பிஜேபி ஆசீர்வாதத்தில் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆர்எஸ்எஸ் ஆசீர்வாதத்தை தான் கட்சி நடத்திட்டு இருக்காரு, குருமூர்த்தின் ஆலோசனை பேரில் தான் கட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது எலெக்ஷன் நெருங்க இதை நான் ஏற்கனவே பல காணொலிகள் நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவுன்னு இவங்களுக்குள்ள சும்மா சிண்டு முடிச்சு போட்டார். வெளியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விஜயும் பிஜேபியும் ஒன்றுன்னு சொன்னாங்க, விஜய் வந்து பிஜேபியோட மாநில தலைவரே வந்து விஜய் வந்து இப்படி வந்து ஒருமையில் வந்து பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே செட்டப். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன். மிஸ்டர் அஜய்னு ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரனோட மீடியா கோஆர்டினேட்டர். அவர் போய் விஜய் வந்து ஒரு 20 நாளுக்கு முன்னாடி 1 மணி நேரம் தனியாக சந்தித்து பேசிட்டு வராங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள நட்பு இருக்குது, உறவு இருக்குது. இங்கேருந்து அங்கே நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படுது, அங்கேருந்து இங்கே நிறைய கருத்துக்கள் பரிமாறப்படுது. விஜய்க்கும் இன்டர்லிங்க் இருக்குங்களா? ஆமாம் சார், நேரடியாக இருக்குது சார். நயனார் நாகேந்திரன் மாநில தலைவர் தான். அவங்களுக்கு மத்தியிலிருந்தே நரேந்திர மோடி, அமித்ஷாவே விஜயோட நேரடி தொடர்பில் இருக்காங்க. அவங்களோட பணத்தை வச்சு தான் சார் இவர் கட்சியை ஆரம்பித்தார். அவங்களுக்காக தான் இவர் வேலை செய்ய வந்திருக்காரு. இதெல்லாம் சும்மா சார் ட்ராமா. ஏதோ வந்து களத்தை வந்து திசை திருப்பி விட்றாங்க. இப்போ பாருங்கள், அந்த உயிரிழப்பை பற்றி பேசலை, நேற்று நடந்த அந்த சலசலப்பை பற்றி பேசலை. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பர்சனல் அட்டாக் போயிட்டாங்க. இவர் வந்து ஒரு நடிகை பற்றி பேசுனது, அவர் வந்து இவர் மேலே கவுண்டர் அட்டாக் பண்ணது. இது வந்து களத்தை வந்து திசை திருப்புற முயற்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை சார். விஜய் வந்து அவர் எப்படிப்பட்டவர், அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு உலக அறிந்தது. இதை வந்து நான் வந்து இதை புதுசாக சொல்ல. அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? த்ரிஷா விஜய் அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? விமர்சனம்னா நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுக்கு வந்து விஜயோ இல்லை த்ரிஷாவோ தான் விளக்கம் சொல்லணும். இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 7 ஆண்டுகளாக குடும்பத்தோடு இல்லை. அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். திரு விஜய் அவர்கள் மனைவியோட, மகன்களோட, குழந்தைகளோட அவர் 7 ஆண்டுகளாக இல்லை. அது வரைக்கும் தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவரோட பர்சனல் சார் அது. முக்கியமாக இங்கே விஜய் அந்த பிரச்சார கூட்டத்தில் திமுக அரசாங்கம் என்னை பார்த்து பயந்துருக்கு, குறிப்பாக முக ஸ்டாலின் என்னை பார்த்து பயந்து இரவோடு இரவாக 5000 ரூபாய் வந்து மக்களுக்கு போட்டிருக்காங்க, மக்கள் அதெல்லாம் வாங்கிக்கோங்க, வாங்கி அவங்க காதில் விசில் அடிங்க அப்படின்றாரு. அதாவது என்ன தெரியுங்கன்னா சார், திரு விஜய் அவர்களுக்கு வந்து சாமானிய மக்களோட கஷ்டமோ, வலியோ, வேதனையோ, பசியோ, துன்பமோ எதுவுமே அவருக்கு வந்து தெரியாது. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா அந்த மாதிரி அவரை வளர்த்துட்டாரு. ஏன்னா இவர் தான் சொல்கிறார், உச்சபட்ச நடிகர், அத்தனை ஆயிரம் கோடி வாங்குகிறேன், இத்தனை ஆயிரம் கோடி வாங்குறேன்னு சொல்லி. இந்த பக்கம் வந்து இன்கம் டேக்ஸை ஒழுங்காக நீங்கள் கட்டாமல் நீதிமன்றத்தால் நீங்கள் வந்து டேக்ஸை கட்டுங்கன்னு சொல்லும்போது கூட நான் கட்ட மாட்டேன்னு மேல்முறையீடுக்கு போகின்ற ஒரு உத்தமர், ஒரு தூய சக்தி. அரசாங்கத்தையும் ஏமாற்றிக்கிட்டு, குடும்பத்தையும் ஏமாற்றிக்கிட்டு, ரசிகர்களையும் ஏமாற்றிக்கிட்டு, தன்னோட தொண்டர்களையும் ஏமாற்றிக்கிட்டு, நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தூய சக்தி விஜய். சரிங்களா? அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் மக்களுக்காக சேவை செய்கிறவர். குறைந்தபட்சம் நான் வந்து கடந்த 30 ஆண்டுகளாக பார்க்குறேன் ஐயா முக ஸ்டாலின் அவர்களை. இந்த 30 ஆண்டுகளில் ஒரே ஒரு வாரம் சேர்ந்தாப்புல ஒரு ஊரில் அவர் இருந்ததே கிடையாது சார். தொடர்ச்சியான சுற்றுப்பயணங்கள், தொடர்ச்சியான மக்கள் சந்திப்பில் அவர் மேலே நீங்கள் கருத்து வந்து அவருக்கு வந்து உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். ஆனால் அவரோட செயல்பாடுகள் எங்கேயுமே இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி, மேயராக இருக்கும்போதும் சரி, இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா 1000 விளக்கு தொகுதியில் நின்று எம்எல்ஏவாக
தோல்வியுற்ற போது கூட மக்கள் பணி செஞ்சுட்டு தான் இருந்தார். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கார். அவரது உழைச்சி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து முதலமைச்சராக இருக்கார். தன்னை நேசிக்கின்ற மக்களுக்கு, எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு சேர்த்து முதலமைச்சராக இருக்கார். அதனால் இன்றைக்கி வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் என்னென்னலாம் பண்ணுது, குஜராத்தில் என்ன பண்ணுச்சு, மகாராஷ்டிரா என்ன பண்ணுச்சுன்னு எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு அதான் சார் சொல்கிறேன் சார், தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. நலத்திட்டங்களை வந்து இவங்க கொடுக்கறது இல்லை, முடக்கிறாங்க. தேர்தல் ஆணையமே வந்து முன் வந்து முடக்கிறதுனால இவருக்கு வந்து தெரியுது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எந்த விதமான முன்னறிப்பும் இல்லாமல் மக்களுக்காக வந்து கொடுத்துருக்காரு. வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் கொடுக்க வேண்டியது அடிஷ்னலாக 2000 ரூபா ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு 5000 ரூபா கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம், எல்லாருமே பாராட்டுறாங்க சார். இதை நான் என்ன கேட்குறேன்னா, மக்களோட வாங்கும் சக்தி வந்து அதிகரித்துக்கு மக்கள் வந்து இதை வந்து சொந்த பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. நீ வாயாலே வடை சுட்டுக்கிட்டு இருக்கியே, உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். ஸ்டாலினும் விஜயும் நீங்கள் ஒரு தட்டில் நீங்கள் வச்சு எப்படி பார்க்க முடியும்? நீ அவர் மலைன்னா நீங்கள் மடு சார். மக்கள் வரி பண்ணி தான் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்டாலின் சார் எப்பவுமே சொல்கிற மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்றைக்கி தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவர் கையிலேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு என்ன பார்த்தீங்களா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பெண்களுக்கு சுதந்திரம் எதுவும் பார்த்தீங்களா, பாதுகாப்பு பார்த்தீங்களா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறார் சார். இன்றைக்கி இந்தியாவிலே பெண்கள் வந்து பாதுகாப்பு இருக்கின்ற மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்தியாவிலே அதிகப்படியான பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க சார். நீங்கள் இப்போ வீட்டை விட்டு ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலே பாதுகாப்பாக இருக்குன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் இந்த டேட்டாலாம் விஜய்க்கு வந்து தெரியாது, விஜய் கூட இருக்க எந்த தற்கூரிக்கும் வந்து தெரியாது. இந்தியாவிலே அதிகமான பெண்கள் வந்து தொழில் முனைவோர் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான், வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. நீங்கள் சொல்கிற வட மாநிலம் கிடையாது. பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் சார். ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் ஹரியானாலேயும் வந்து பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். வீட்டை விட்டுலாம் வெளியே வர முடியாது. அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும், சரிங்களா? இங்கே அப்படி கிடையாது. பெண்கள் வந்து தொழில் முனைவோர் இருக்காங்க. ரிசர்ச் ஸ்காலர் பெண்கள் வந்து அதிகமாக யார் பிஹெச்டி படிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் படிக்கிறாங்க. இந்த தகவல்லாம் தற்கூரி விஜய்க்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சார். அவர் வந்து சினிமா டயலாக் பேசி போயிட்டு விஜய் நீங்கள் அதில் பயணிச்சவங்க சார். தற்கூரின்னு தெரிஞ்சதுனால சார் வெளியில் வந்துட்டோம். அந்த தற்கூரியை நம்ம கடைசி வரைக்கும் சரி பண்ண முடியல சார். நான் என்ன கேட்குறேன்னா, கரூரில் 41 பேர் மக்கள் செத்து போனப்போ எனக்கு வந்து பயம் வந்துச்சு. காவல்துறை தடுத்தது, ஊருக்குள்ளே போகல. நாங்கள் வந்து எல்லச்சாமி மாதிரி 3 மணி வரைக்கும் உட்காந்துருந்து பொய் சொன்னீங்க. இன்றைக்கி எங்கே போய் தொலைஞ்சிங்க? நேற்றுக்கு நடந்தது சேலத்தில், எங்கடா போய் தொலைஞ்சிங்க? நீங்கள் போக வேண்டியது தானே. மருத்துவமனைக்கு ஒரு குழுவாக போயிட்டு பத்திரிக்கையாளர்களை போய் அடிக்கிறானுங்க சார். இவனுங்க பத்திரிகையாளரோட தள்ளுமுள்ளு பண்ணுறானுங்க. அந்த மாவட்ட செயலர் தலைமறைவு. இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு நம்ம வந்து உட்காந்து நம்ம வந்து பேசணுன்றது உள்ளபடியே எனக்கு வந்து வேதனை. குறிப்பாக சில ஆண்டுகாலம் நீங்கள் தாவேக்கால பயணிச்சிருக்கீங்க, என்னென்ன இடர்பாடுகள் பார்த்தீங்க? இப்போ இங்கே தற்கூரின்ற அந்த வார்த்தை வந்து எப்படி வந்தது? ஏன் தாவேக்கா தொண்டர்களை பார்த்து மட்டும் தற்கொலை சொல்கிறாங்க? ஆமாம் சார், இப்போ நம்ம ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். சேலம் மாநகரத்தின் அந்த மாவட்ட செயலர் வந்து ஒரு 100 பேரை வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாரு சார். வெட்ட வெளியில் ட்ரைனிங் கொடுக்குறாரு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், தளபதிக்காக வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிலில் நிற்கணும், தண்ணி குடிக்க முடியாது, நீ யூரின் போக முடியாது, மயக்கம் வந்தால் கூட நீங்கள் வந்து மயக்கத்தெல்லாம் தாங்கிட்டு நிற்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, இதே நீங்கள் திமுகவோ அதிமுக காங்கிரஸோ பிஜேபி தொண்டர்கள்கிட்ட போய் சொல்லுங்களேன். அவங்க கேட்பாங்க, எதுக்காக 5 மணி நேரம் நிற்கணும்னு கேட்பான் சார். அதுதான் சார் இந்த திமுக வந்து சொல்லி கொடுத்துருக்கு. எதுதான் சார் திராவிட மண் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. இந்த அரசியல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். இங்கே கருத்து தான் வந்து தலைவர். நேற்றுக்கு கலைஞர் இருந்தார், இன்றைக்கி முக ஸ்டாலின் வந்தார், நாளைக்கு யார் வேணாலும் வருவாங்க. ஆனால் கருத்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக பணி செய்வது தான் இவங்களோட வேலை. அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி என்ன இருக்குது? 234 தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர். எல்லா வீட்டிலும் விஜய் இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்க? நீ என்ன சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு? எதுக்காக வந்து விஜய் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் வந்து சினிமாவிலேருந்து வந்தீங்க, உன் சொந்த பட பிரச்சனையே நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் மக்கள் பிரச்சனை நான் பேசுவேன். தமிழ்நாடே என் வீடு, இந்த தமிழ்நாடு என் தாய்நாடு, தமிழ்நாடு என் வீடு. ஒரு வீட்டில் நான் இருக்கேன்னு சொன்னேன். ஒரு வீட்டில் விஜய் இருக்காங்க. விஜய் எங்கே இருக்கார் சொல்லுங்கள்? நீ எங்கன்னா ரோட்டில் படுத்துட்டு இருக்கியா, இல்லை மக்களுக்காக வந்தியா, இல்லை உன் தொண்டர்களுக்காக நின்று இருக்கியா? உன்னை பார்க்க வர தொண்டர்களே உன் ஆஃபீஸ்க்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில் பிரச்சனை பண்ணுறாங்க. இவங்களால எங்களுக்கு பிரச்சனைங்க. உன் வீட்டுக்கு வர தொண்டனை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன், ஆஃபீஸ்க்கு வர தொண்டனை ஆஃபீஸ்க்குள்ளே சேர்க்க மாட்டேன், கேட்டை பூட்டி வச்சுருங்க. ஆனால் தமிழ்நாடே இருந்துன்னு எப்படி வாய்க்குசாம முன்னால் போய் பேச முடியுது? ஸோ அதனால தான் நம்ம தற்கூரின்னு சொல்கிறோம். நிகழ்கால அரசியல் உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது சார். நேற்றுக்கு சொல்கிறாரா சார், தமிழ்நாட்டில் வந்து மத்திய பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்கலங்க. அது குறித்து நேத்தாவது பேசுகிறாரு. நீ தமிழ்நாட்டோட நலன் குறித்து எதுவுமே நான் பேச மாட்டேன், ஆனால் 5000 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கிட்டு சார். வாங்கிட்டு தான் செய்வாங்க. அவங்களோட உழைப்பு, அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுறாங்க. நிச்சயமாக விஜய்க்கு போட மாட்டாங்க. அதில் வந்து உறுதியாக இருக்காங்க மக்கள். குறிப்பாக தமிழக அரசு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, விஜய்க்கு மட்டும் எஸ்ஓபி போடுறாங்க, அந்த எஸ்ஓபிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, அதை கேட்டிங்களா நீங்கள்? ஆமாம் சார், எஸ்ஓபின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் அந்த
ப்ராக்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து எஸ்ஓபியை கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சியிலும் கருத்து கேட்பு வந்து கூட்டம் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அந்த டிராஃப்டை கொடுத்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே ஒத்துக்கிட்டு இது வந்து நீதிமன்ற பரிந்துரைக்கு போய் அதை வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிடுச்சு. இந்த எஸ்ஓபியை எதிர்த்து யார் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க, நீதிமன்றத்துக்கும் போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா மட்டும்தான் போனாங்க. ஏன் போனாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா திரை பிம்பத்தை காட்டி திரை கவர்ச்சியை காமிச்சு ஏமாற்றணுன்றதில் நீங்கள் குறிக்கோளோடு இருக்கீங்க. ஒரு கூட்டம்னா அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தணும் சார். தொடர்ச்சியாக திமுக நடத்துகிறாங்க சார். மகளிர் அணி மாநாடு நடத்துகிறாங்க, இளைஞர் அணி மாநாடு நடத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாக்குமூவர்கள் மாநாடு வந்து சமீபத்தில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் எல்லாம் ஒருங்கிணைச்சு திருவிடைந்தில் வந்து நடத்துனாங்க. 1.5 லட்சம் தொண்டர்களை வச்சு அவ்வளோ அருமையாக நடத்துகிறாங்க சார். 4 மணிக்கு கூட்டத்தை வச்சு 7 மணிக்கெலாம் முடிச்சுட்டு அழகாக வந்து திரும்பி போகிறாங்க. ஒரு விபத்து கிடையாது, ஒரு உயிரிழப்பு கிடையாது. இதுதான் சார் அந்த எஸ்ஓபியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆளும் கட்சி சார், அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான பாலிசி லேப்ஸும் பண்ணாமல் அவ்வளோ ஒழுக்கமாக வந்து போகிறாங்க. நீ மட்டும் என்ன பெரிய என்ன சொல்கிறதுனா அதிகாரத்துக்கு உட்பட்ட ஆள் இல்லையா விஜய் அவர்கள்? இல்லை நீ வந்து நீ யார்? நீ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் தான் கொடுக்குறீங்க, 51 நிபந்தனைகள் போடுறாங்க. அந்த 51 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்கள் தான் 5000 பேரை வந்து திரட்டுறேன்னு சொல்கிறீங்க. சார் நான் என்ன கேட்குறேன்னா, அந்த எஸ்ஓபியில் ஒன் ஆஃப் த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கைகள் கொடுக்கணும். கொடுத்தாரா விஜய்? கொடுத்தாரா? நீங்கள் பார்த்தீங்களா அந்த இடத்துல? ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க சார்? உங்களுக்கு உட்காந்தா அந்த இடத்துல விஷுவல் கிடைக்காது சார். பைத்தியம் சார், சினிமா பைத்தியம் சார். உங்களுக்கு ட்ரோனை வச்சு கேமரா வச்சு அவங்கள எடுத்து அதை வந்து விஷுவல் ஆக்கி அதான் லைவ் போடுறாங்களே, டன் 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 டான்னு உங்களுக்கு லைவ் போட்டுகிட்டே இருக்கானுங்களே சார் விஜய்க்கு. ஊடகங்கள் தான் சார் விஜய் வந்து வளர்த்து விடுறது. இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான விஷயத்துக்காக மற்றவங்க உயிரை வந்து எடுக்கிறதே வேலையை வச்சுக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, கடுமையாக சொல்கிறேன், இந்த எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணல, இப்போவும் லேப்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருகின்ற எந்த விதமான மக்கள் சந்திப்புக்கோ எதுக்குமே ஃபஸ்ட்டு அந்த வாகனத்தை ஃபஸ்ட்டு நிறுத்துறோம் சார். எதுக்கு சார் இவன் வந்து வாகனத்தில் வந்து பேசுகிறான்? ஏன் உனக்கு ஸ்டேஜ் போட்டு பேச முடியாதா? ஏன்னா பொருள் செலவு பண்ணணும். ஸ்டேஜில் போட்டால் உனக்கு வேறு ஆப்ரேஷன் பிளானிங்ன்றாரு சார். அதான் சார் சொல்கிறேன், நீ உனக்கு பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டு உன் தொண்டர்களை உனக்கு சரி பண்ணுறது இருக்கா? நீ 51 நிபந்தனைகளை ஒத்துக்கிட்டு தானே கையெழுத்து போட்டேன். அந்த 51 நிபந்தனைகளில் கிட்டத்தட்ட 22 நிபந்தனைகள் தான் வந்து நீ வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. உயிரிழப்பு ஏற்படாதுன்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ உயிரிழப்பு ஏற்பட்டு போச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தையும் சரி, விஜய் வெளில வரதும் சரி, தடை செய்யணும் சார். தடை செஞ்சால் தான் சார் இந்த மக்கள் வந்து நிம்மதியாக வந்து உலகத்தில் வந்து வாழ முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வந்து வேணா செத்து போட்டான். அவன் பாவம் சார். ஒரு மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து உயிரை இழந்து போயிட்டான் சார். யார் சார் அதுக்கு பொறுப்பு? உங்களின் வேதனையின் வெளிப்படுத்துறீங்க. அதுவும் குறிப்பாக தாவேக்காவில் பயணித்து அது என்னென்ன நடக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு தான் வெளியே வந்திருக்கீங்க. அதை கூடிய சீக்கிரம் தாவேக்கா தொண்டர்கள் அறிவார்கள், நம்மளும் நினைப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.